உனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? எத்தனை புக்கு நீ வாங்கின? உன்கிட்ட இப்ப எவ்வளவு பணம் இருக்கு? அது இங்கேருந்து எவ்வளவு தூரம்ப்பா உனக்கு தெரியுமா? இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் ஆகும்? இப்ப பாருங்க, நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம். எத்தனை, எவ்வளவு, எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு தூரம், இங்கேருந்து அது போறதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு இதே மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் கேட்கிறோம்ல தமிழ்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறதுங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். நிறைய பேருக்கு வந்து இது முன்னாடி தெரிஞ்சதா இருக்கலாம். தெரிஞ்சவங்க இதை வந்து ஒரு ரீகேப் மாதிரி பயன்படுத்திக்கோங்க. முதல்ல எத்தனை அப்படிங்கறத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி. ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்க, உனக்கு வந்துட்டு எத்தனை பிரதர்ஸ் உனக்கு? உனக்கு என்ன 2 பிரதர்ஸா, 3 பிரதர்ஸா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. எத்தனை பிரதர்ஸ் உனக்கு? அண்ணன் தம்பிங்க உனக்கு எத்தனை பேரு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணிக்கை, அதாவது கவுண்டபிள் நவுனா இருந்ததுன்னா, நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வந்து 3, 4 அதே மாதிரி கவுண்டபிள்ல வந்ததுன்னா அதுக்கு நாம வந்து ஹவு மெனி அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம ஹவு மெனி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஃபார்மட்டை யூஸ் பண்ணுவோம். சரி, இப்ப பாருங்க, ஹவு மெனி பிரதர்ஸ் do you have? என்ன அர்த்தம்? உனக்கு எத்தனை சகோதரர்கள், உனக்கு எத்தனை சகோதரிகள் அப்படின்னா ஹவு மெனி சிஸ்டர்ஸ் do you have? ஹவு மெனி சிப்ளிங்ஸ் do you have அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கூட பிறந்தவங்க உனக்கு எத்தனை பேரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ஹவு மெனி அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு அர்த்தம். கவுண்டபிள் நவுன்ஸா இப்போ நீங்க ஆன்சர் சொல்றீங்க, ஐ ஹாவ் 2 brothers, ஐ ஹாவ் 1 brother, எனக்கு ஒரு பிரதர் இருக்காரு, எனக்கு 2 brothers இருக்காங்க, ஆன்சர் சொல்றீங்க, கவுண்டபிள்ல ஆன்சர் சொல்றீங்க. புரியுதா? இப்பதான் நம்ம வந்து ஹவு மெனி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஃபார்மட்டை யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, நீ எத்தனை புக்கு வாங்கின? நீ எத்தனை புக்கு வாங்கின? இப்ப நீங்க எங்கேயோ வெளில போயிட்டு வரீங்க, புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நேத்து நீ எத்தனை புக்கு வாங்கின? அதை எப்படி கேட்கலாம்? எத்தனை. ஹவு மெனி புக்ஸ் டிட் யூ பை? வாங்கினாய். டிட் யூ பை எஸ்டர்டே? ஓகே, yesterday. how many books did you buy yesterday? அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. வெளியில வந்து எத்தனை குழந்தைங்க வந்து விளையாடி கொண்டிருந்தார்கள்? வெளியில வந்து எத்தனை குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணலாமா? இங்க பாருங்க, how many children were playing outside? how many children were playing outside? எத்தனை குழந்தைகள் வெளியில் விளையாடி கொண்டிருந்தார்கள்? புரியுதா? சோ எத்தனை அப்படிங்கறது எப்படி ஃபார்ம் பண்றோங்கிறது புரியுதா? அடுத்து பாருங்களேன், ரொம்ப கேஷுவலா கேக்குறது. ஒரு வாரத்துல வந்து எத்தனை நாட்கள்? எப்படி கேட்கலாம்? ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? how many days are there in a week? அவ்வளவுதான். சோ இப்ப பாருங்க, ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்? how many days are there in a week? WEEK. சில பேர் EAK போட்டுறாங்க. வீக் மீனிங்கே அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, how many days are there in a week? அடுத்து பாருங்க, எவ்வளவு அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா how much அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். உதாரணத்துக்கு பாருங்களேன், how much money do you need? என்ன அர்த்தம்? உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மணி அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன் தான். ஏன் அப்படின்னா மணிக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அது யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டாலர்ல இருக்கு மணி, ருபீஸ்ல இருக்கு, ஷில்லாங்ல இருக்கு. ஓகேவா? அதனால மணி அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். ஹவு மச் மணி டூ யூ நீட் அப்படின்னா உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஹவு மச் டைம் டூ வி ஹாவ் லெஃப்ட்? நமக்கு மீதம் இன்னும் எவ்வளோ டைம் நமக்கு இருக்கிறது? நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எக்ஸாமோ ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு மீட்டிங்கோ இப்போதைக்கு போயிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு மச் டைம் டூ வி ஹாவ் லெஃப்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க,
இந்த டீல வந்து எவ்வளவு சுகர் இருக்கு? என்ன டீ ரொம்ப ஒரு மாரி இப்ப ரொம்ப தித்திக்குதே, எவ்ளோ சுகர் இருக்கு? எப்படி கேட்கலாம்? ஹவ் மச் சுகர் இஸ் இன் த டீ? எவ்வளவு? அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு நாம வந்து ஹவ் மச் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த மாரி எங்கேயாவது ஆன்சர்ஸ் வந்து நம்பரிங்ல குடுக்க முடியுமா? குடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா இப்போதைக்கு டீ, காஃபி பவுடர், மண்ணு, எண்ணெய், தண்ணி இது எல்லாமே வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுன் தான். கிளியரா? அடுத்து பாருங்க. ஹவ் மச் டஸ் த பேக் காஸ்ட்? இப்ப ஏதோ ஒரு பேக் வாங்கியிருக்கீங்க. இதோடைய விலை எவ்வளவுன்னு தானே நம்ம கேட்போம். அதை எப்படி கேட்கலாம்? ஹவ் மச் டஸ் த பேக் காஸ்ட்? எதுவா இருந்தாலுமே ஒரு பொருள் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா இதோடைய விலை எவ்வளவு அப்படின்னா கான்ஸ்டன்டா இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. ஹவ் மச் டஸ் த பேக் காஸ்ட்? இந்த பேக்குடைய விலை எவ்வளவு? லாஸ்டா பாருங்க. ஹவு மச் வாட்டர் ஷுட் ஐ ட்ரிங்க் டெய்லி? ஒரு நாளைக்கு நான் டெய்லி வந்து எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்? ஓகே, இப்ப சம்மர் சீசனா இருக்கு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, நிறைய தண்ணி குடிக்கணும் நீங்க வெயில்ல அப்படின்னு. இப்ப நம்ம கேட்கிறோம் எவ்வளவு தண்ணி நான் டெய்லி குடிக்கணும் அப்படின்னு. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு மச் வாட்டர் ஷுட் ஐ ட்ரிங்க் டெய்லி? ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது. புரியுதா? அடுத்து நம்ம ஹவு லாங் அப்படிங்கிற கொஸ்டினை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்து பாருங்க, ஹவு லாங் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. ஹவு லாங் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், எவ்வளவு மாதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு உனக்கு வந்துட்டு எவ்வளோ மாசம் ஆகும், இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு உனக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படியெல்லாம் கேட்போம்ல. அதாவது டியூரேஷன் ஆஃப் த டைம், அதோடைய காலம், அதோட டியூரேஷனை பத்தி நம்ம பேசும்போது இந்த ஹவு லாங் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா தாராளமா ஹவு லாங் அப்படிங்கறத வந்து நேரத்துக்கு மட்டும் தான் நினைச்சுக்காதீங்க. நேரம், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாத்துக்குமே நாம அதை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்க, ஹவு லாங் வில் யூ ஸ்டே இன் டெல்லி? இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க டெல்லியில வந்து எவ்வளவு நாள் தங்கியிருப்பீங்க? ஓகேவா? ஹவு லாங் வில் யூ ஸ்டே இன் டெல்லினா நீங்கள் டெல்லியில் எவ்வளவு நாள் தங்கி இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஹவு லாங் டஸ் த மூவி லாஸ்ட்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த படம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படித்தானே கேட்போம். இந்த படம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அடுத்து பாருங்க, ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங்? எவ்வளவு நேரமாக நீங்கள் இங்கே காத்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் அப்படின்னு. அடுத்து பாருங்க, ஹவு லாங் டிட் இட் டேக் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துச்சு? ஹவு லாங் டிட் இட் டேக் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு எவ்வளவு கால அளவு வந்து எடுத்துச்சு அப்படின்னு அர்த்தம். இட் டுக் 3 months, 3 மாசம் ஆச்சு. இட் டுக் 2 years, 2 வருடங்கள் ஆச்சு. நீங்க எப்படி வேணுமோ சொல்லலாம். புரியுதா? ஸோ அப்போ இந்த ஹவு லாங் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எவ்வளவு நேரம், அதாவது எவ்வளவு மாசம், எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, எல்லாத்துக்குமே நாம அதை யூஸ் பண்ணலாம். ஆனா டியூரேஷன் ஆஃப் டயத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த ஹவு லாங் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஹவு மெனிக்கு ஹவு மச், ஹவு லாங், இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் புரியுதா? எங்கெல்லாம் ஹவு மெனி யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் ஹவு மச் யூஸ் பண்ணுவோம், ஹவு லாங் அப்படிங்கிறது எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அடுத்து ஃபைனலா ஒன்று, ஹவு ஃபார் அப்படிங்கிற கொஸ்டினை எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். சி, ஹவு ஃபார் இஸ் மும்பை ஃப்ரம் ஹியர்னா இங்க இருந்து மும்பை வந்து எவ்வளவு தூரம்? ஹவு ஃபார் எவ்வளவு தூரம், அதாவது டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். ப்ரீவியஸா நம்ம பார்த்தது டு டாக் அபவுட் டியூரேஷன். டியூரேஷனை பத்தி நம்ம பார்க்கும்போது எவ்வளவு காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹவு லாங் யூஸ் பண்ணோம். அது வருடங்களா, மாதங்களா, நாட்களா, நேரமாக கூட இருக்கலாம். ஸோ டியூரேஷனை பத்தி பேசும்போது ஹவு லாங் யூஸ் பண்ணோம். இது வந்து தூரம். ஓகே, டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது நம்ம ஹவு ஃபார் யூஸ் பண்றோம். ஹவு ஃபார் இஸ் மும்பை ஃப்ரம் ஹியர்? இங்க இருந்து மும்பை வந்து எவ்வளவு தூரம்? ஹவு ஃபார் டிட் யூ டிராவல் எஸ்டர்டே? நேற்று வந்து எவ்வளவு தூரம் நீங்க வந்து பயணம் பண்ணீங்க, டிராவல் பண்ணீங்க? ஹவு ஃபார் யூஸ் யுவர் ஆஃபீஸ் ஃப்ரம் ஹியர்? இங்க இருந்து உங்களுடைய ஆஃபீஸ் வந்து எவ்வளவு தூரம்? ஹவு ஃபார் இஸ் யுவர் ஆஃபீஸ் ஃப்ரம் ஹியர்? இங்க இருந்து உங்களுடைய ஆஃபீஸ் வந்து எவ்வளவு தூரம்? ஃபைனல் ஒன் பாருங்க, ஹவு ஃபார் கேன் யூ ரன்? உங்களால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? ஹவு ஃபார் கேன் யூ ரன் அப்படின்னா உங்களால் எவ்வளவு தூரம் ஓட முடியும் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஸோ அப்போ ஹவு மெனிங்கிறது எத்தனை, ஹவு மச் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு, ஹவு லாங் அப்படிங்கிறது டியூரேஷனை பத்தி பேசுறதுக்கு பயன்படுத்துறோம், ஹவு ஃபார் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பத்தி பேசுறதுக்கு பயன்படுத்துறோம். கிளியரா? இது எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.